கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஜீவ மன்னா நமக்கு 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், அதாவது 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ஜீவ வசனம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். இது ஒரு நல்ல ஃபேமஸான சங்கீதம். இது இந்த சின்ன பிள்ளைகள வயசுலேருந்தே இதை செய்வாங்க, பாராமல் படிச்சிருப்பாங்க. நமக்கெல்லாம் நல்லா பாராமல் தெரிந்த சங்கீதம். இதனுடைய கருத்தாக நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. மேய்ப்பனை பற்றி. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 23:1. அரசராகவும் தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியராகவும் பாடகராகவும் சேனை தலைவராகவும் மேய்ப்பராகவும் இருந்த தாவீது கர்த்தர் என் அரசர் என்றும் தீர்க்கதரிசி என்றும் கூறாமல் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று கூறுகிறார். ஒரு நாட்டின் குடிமகனுக்கும் அரசனுக்கும் உள்ள உறவை விட, மனிதனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் உள்ள உறவை விட, ஆட்டிற்கும் மேய்ப்பருக்கும் ஒரு நெருக்கமான உறக்கம் மிகவும் சிறந்தது. அப்படி இருப்பதனால்தான் தாவீது இதை கூறுகிறார். தாவீது அவங்க குடும்பத்தில் கடைசி மகன். அவனை என்ன செய்திருக்காங்கன்னா ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க. ஆனால் அவன் அந்த ஆடு மேய்க்கிறவன் என்று கவலைப்படாமல் சோர்ந்தும் போகாமல் நல்ல கிண்ணறங்களை மீட்டு கர்த்தரை துதித்து பாடி, அது மட்டும் இல்லாமல் அவருடன் நெருங்கி வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நல்ல மேய்ப்பனாக கண்ணும் கருத்துமாக தன் ஆடுகளை மேய்த்து வந்தான். ஆடுகள் தன் மேய்ப்பனை முற்றிலும் சார்ந்திருக்கும் அளவு மற்ற உறவுகளிலும் இல்லை. இந்த பின்னணியிலேயே மேய்ப்பன் ஆடுகளின் தேவைகளை சந்தித்தல், அவளை தேற்றுதல், வழி நடத்தி செல்லுதல், பாதுகாத்தல், காரியங்களுக்கு கால்களுக்கு எண்ணெய் பூசுவது, அது காயங்கள் ஏற்பட்டால் அதற்கு எண்ணெய் பூசுவது, நன்மையை யாவையும் அவன் செய்துவான். இப்படிப்பட்ட செய்கிற மேய்ப்பன்தான் ஆடுகளை நன்றாக மேய்ப்பான். மேலும் இங்கு உள்ள மேய்ப்பனாக நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய போதகர்களை அல்லது தலைவர்களை நாம் சொல்லலாம். அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு ஏற்றவாறு ஒரு மேய்ப்பனாக திகழ வேண்டும் என்று இந்த சங்கீதம் வழிகாட்டுகிறது. தனது பொறுப்பில் இருப்பவர்களை தாழ்ச்சியின்றி நடத்த வேண்டும். குளுமையான ஆவிக்குரிய ஆகாரமும் நல்ல டிப்ஸுகளும் தர வேண்டும். சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும். ஆபத்து காலில் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு நல்லது செய்தாங்கன்னா அவங்கள பாராட்டணும். வெகுமதி கூட சிறந்த விலையில் அளிக்கலாம். நன்மையும் கிருபையும் கிடைக்க செய்ய வேண்டும். அவருடைய பாவத்தில் ஏதாவது தவறி விழுந்தால் விடாதபடி அவர்களை பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பர் என்று தாவீது கூறுகின்றார். அனுதினமும் அவர் பிரசன்னத்தில் இருப்பவனை இவ்வாறு தைரியமாக கூற முடியும். எனக்கு குறைகள் இல்லை, ஏனெனில் கர்த்தர் யாவற்றையும் மகிமையில் நிறைவாக்குவார் என்று கூறுகிறார். ஜெபம். என் மேய்ப்பராகிய கர்த்தாவே, கரவலாடுகளாகிய எங்களை உம்முடைய கரத்தில் ஏந்தி வழி நடத்துவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உம்முடைய ஆட்டு மந்தையில் அநேக ஆடுகளை சேர்க்க எங்களுக்கு உதவி புரியுமப்பா. அது மட்டுமல்ல, நாங்கள் உமக்கு கீழ்ப்படியுள்ள ஆடுகளாக இருக்கவும் எங்களுக்கு அப்பா நீர் உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். இவைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே. ஆமென்.